வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போலாம். கேபிஒய் பாலா பத்தின சர்ச்சை. நீங்க பகிர்ந்த தகவல்களை வச்சு அலசுவோம். அவர் நிஜமாவே ஒரு தினக்கூலியா இல்ல சிலர் சொல்ற மாதிரி சர்வதேச கைக்கூலியா? ஆமா, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை, அப்புறம் பெரிய அளவுல சமூக சேவைன்னு பேர் வாங்கினவரு. இன்னொரு பக்கம் இப்போ மோசடி, சர்வதேச ஏஜென்ட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் வருது. கரெக்ட். நம்ம நோக்கம் நீங்க கொடுத்த அந்த சோஷியல் மீடியா விவாதங்கள், கட்டுரைகள், அப்புறம் பாலாவோட பதில், இது எல்லாத்துல இருந்தும் முக்கியமான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது தான். சரி, முதல்ல இந்த சர்வதேச கைக்கூலி கதை இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? அது யூடியூப் வீடியோக்கள், சமூக ஊடக பதிவுகள் அங்கிருந்து தானே? அதேதான். முக்கியமா யூடியூப், ஃபேஸ்புக்ல தான் இது ரொம்ப வேகமா பரவுச்சு. பாலாவோட அந்த தொண்டு பணிகள், அவரோட அறக்கட்டளை செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு போலி அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. குறிப்பா அந்த ஆம்புலன்ஸ் விஷயம்தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சே. அந்த நம்பர் பிளேட்ல ஒரு சின்ன டீ ஸ்டிக்கர் இருந்தது. ஆமாமா, அந்த ஸ்டிக்கர். அப்புறம் அந்த பென்ஸ் கார் பதிவு எண், இதெல்லாம் வச்சு நிறைய பேர் சந்தேகம் எழுப்புனாங்க. ஏன், தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு மாதிரியான ஆட்கள் கூட இவருக்கு எப்படி இவ்ளோ பணம் வருதுன்னு ஓப்பனாவே கேட்டாங்களையா? கரெக்ட். இதுல அடிப்படை கேள்வியே என்னன்னா, ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வர்ற ஒருத்தரால எப்படி இவ்வளவு பெரிய தொண்டு காரியங்களை அதுவும் சீக்கிரமாவே செய்ய முடியுது? இதுதான் அந்த சந்தேகம். இது இயல்பாமே வர்ற கேள்விதான். ஆமா, அதுவும் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் ரொம்ப சுலபமா பரவிடும். அந்த டீ ஸ்டிக்கர் உண்மையில ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அது ஒரு பெரிய குறியீடா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் பாலா என்ன பதில் சொன்னாரு? அவர் தன்னை தினக்கூலின்னு சொன்னது பெரிய விஷயமாச்சே. ஆமா, அவர் ஒரு வீடியோ போட்டாரு. அதுல ரொம்ப தெளிவா, அழுத்தமா நான் ஒரு தினக்கூலி நடிகன் அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ. அவரோட வருமானம் விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல கிடைக்கிறது, அப்புறம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்துல நடிச்சது, இதிலிருந்து வந்த பணம்னு சொன்னாரு. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறைச்சது, ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர், அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? அந்த வண்டிகளை வாங்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர்ல ஈஸியா மாத்திக்கிறதுக்கு வசதியா அப்படி செஞ்சதா சொன்னாரு. சரி. ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் விஷயத்த ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை அது. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் மூலமா பல உயிர்கள் காப்பாத்தப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அதோட முக்கியத்துவத்தை வேற மாதிரி சொன்னாரு. ஓ, தன்னோட தனிப்பட்ட தியாகம் பத்தியும் பேசினாரா? வீடு, கார் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஏதோ கிளினிக் கட்டுறேன்னு சொன்னதா? ஆமா, அதையும் சொன்னாரு. ஒரு பிளாட் வாங்குற பிளான், இல்ல ஒரு சொகுசு கார் வாங்குற ஐடியா, இதெல்லாம் விட்டுட்டு ஏழை மக்களுக்காக ஒரு சின்ன கிளினிக் கட்ட போறதா சொன்னாரு. இது அவரோட அர்ப்பணிப்பை காட்டுற ஒரு முயற்சி. அந்த தினக்கூலிங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி தன்னை சாதாரணமா காட்டிக்கிட்டு அனுதாபம் தேடுற மாதிரியும் இருந்துச்சு இல்லையா? இருக்கலாம். அது அந்த சர்வதேச கைக்கூலிங்கிற பெரிய குற்றச்சாட்டை உடைக்க ஒரு உத்தியா கூட இருக்கலாம். ஒரு சாதாரண உழைப்பாளிங்கிற மாதிரி காட்டிக்க சேஷ்ட பண்ணிருக்கலாம். ஆனா பாலாவுக்கு ஆதரவும் இருந்துச்சே. பத்திரிகையாளர் அந்தணன் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, அந்த அந்தன் பாலாவ ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு சொன்னாரு. அவர் மேல வர்ற விமர்சனங்கள் தேவையே இல்ல, அவரோட சேவை தான் முக்கியம்னு சொன்னாரு. பாலாவோட குடும்ப நிலைமை இன்னும் பெருசா மாறலேன்னு கூட சொன்னார் இல்லையா? ஆமா, அதனால அவரு நேர்மையானவர்னு ஒரு மாதிரி சர்டிபிகேட் கொடுத்தாரு. அது போக நடிகர் அமுதவாணனும். ஆமா, அவரும் வீடியோல வந்தார்ல. ஆமா, அமுதவாணன் பாலாவோட சேர்ந்து வீடியோ பண்ணி அவர் செஞ்ச உதவிகள் எல்லாம் உண்மைதான், குற்றச்சாட்டுகள்ல எந்த உண்மையும் இல்லைன்னு அவரே நேரடியா சாட்சி சொன்னாரு. இது பாலா தரப்புக்கு கொஞ்சம் பலம் சேர்த்தது. இவ்ளோ நடந்தோ மக்கள் இதெல்லாம் அப்படியே நம்பிட்டாங்களா? அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் போச்சு, ஆனா கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஆதரவு, எதிர்ப்பு ரெண்டுமே இருந்துச்சே. நிச்சயமா, அந்த வீடியோ 5 லட்சத்துக்கும் மேல பார்க்கப்பட்டாலும், நிறைய பேர் பாலாவை சப்போர்ட் பண்ணாலும், நிறைய பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க, சரியா ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆன்லைன்ல ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்றது அவ்வளோ சுலபம் இல்ல. கண்டிப்பா, ஒரு சின்ன சந்தேகம் கூட போதும் பெரிய புயலை கிளப்பிட முடியும். அப்போ சுருக்கமா பார்த்தா குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் அந்த ஸ்டிக்கர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் யார் சொன்னாங்கன்னு தெரியாத சில கூற்றுகள், இதான் ஆதாரம். ஆமா,
பாலாவோட பதில் அவர் சொல்றது, அவர் செஞ்ச வேலைகள், அதோட வெளிப்படையான பலன்கள் இத நம்பி இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டியது ஆரோக்கியமான சந்தேகம் எது, ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு எதுங்கிறதுக்கு நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா? ரொம்ப சரி. குறிப்பா பொது நபர்களோட தொண்டு மாதிரி விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியம். நீங்க கொடுத்த தகவல் படி பார்த்தா அவர் சர்வதேச கைக்கூலிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் பொதுவெளியில இல்ல. ஆனா சந்தேகங்கள் இருக்கு. ஆஹா, கேபிஒய் பாலா விஷயத்துல சர்வதேச கைக்கூலி குற்றச்சாட்டுகள், அதுக்கு எதிரா அவர் சொன்ன தினக்கூலி வாதம், அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் சர்ச்சை, அப்புறம் அந்தணன் அமுதவாணன் மாதிரி ஆட்களோட ஆதரவு, இப்படி எல்லா பக்கத்தையும் நம்ம இப்ப பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது ஒண்ணுதான். சோஷியல் மீடியாவோட பவர் ஒருத்தரோட பேரை, அதுவும் பணம் சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவ்வளவு சீக்கிரம் கேள்விக்குறியாக்க முடியுதுன்னு பாருங்க. அதே நேரம் உண்மையான ஒரு ஆய்வுக்கும் சும்மா வதந்தியை கிளப்புறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போலாம். இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு பொது நபரோட தொண்டு வேலைகள் உண்மையா இல்லையான்னு நீங்க எப்படி முடிவு செய்வீங்க? அவர் மேல சொல்ற குற்றச்சாட்டுகளை எப்படி அணுகுவீங்க? எந்த மாதிரி ஒரு ஆதாரம் கிடைச்சா அது உங்களுக்கு போதும் தோணும்? யோசிச்சு பாருங்க.